வணக்க நண்பர்களே, வாங்கோ எப்படி ரோல் செய்வதென்று இப்போ பார்ப்போம். உருளைக்கிழங்கு அவிப்பதற்கு நாங்கள் தண்ணியும் அடுப்பில் வச்சு உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இனி உருளைக்கிழங்கை சீவிட்டு அவிப்போம். எல்லா உருளைக்கிழங்கும் சீவிட்டு உங்களுக்கு அவிக்க காட்டுறோம். கழுவு போடுவோம், வெட்டிக்க போடுவோம். இந்த உருளைக்கிழங்கு ரோல் செய்வதற்கு இப்படியே நாளை வெட்டி நாங்கள் அவிய போடுவோம். நல்லா இனி கொதித்து அவிச்சு வர உங்களுக்கு இந்த வீடியோவை மீண்டும் தொடரும். இப்படி எல்லாத்தையும் அவிய போடுவோம். இந்த கோழி தான், அதாவது நெஞ்சு கோழி. கீழத்து போக்கன்னு சொன்னால் நெஞ்சு இறைச்சி. இந்த படம் போட்டு இதுதான் கோழி. இப்படித்தான் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வடிவ வெட்டிட்டு தான் இதை நாங்கள் கழுவ போகிறோம். முடியுது. ஸோ இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறோம். என்ற ரோலுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறத நல்லா இந்த வெள்ளை கொழுப்புகள் சவுகள் எல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டு நாங்கள் எடுப்போம். இப்படியே வெட்டி அந்த இதை நாங்கள் எரிஞ்சிடலாம். வெள்ளையாக இருக்கிற அந்த சவுகள் கொழுப்போல் நாங்கள் எடுத்துட்டு தான் கறி காய்ச்சிடும். உருளைக்கிழங்கு அவிஞ்சது நாங்கள் இப்போ இறைச்சிட்டோம். இறைச்சி கறி காய்ச்சதுக்கு வெங்காயத்தை வெட்ட போகிறோம். இறைச்சியெல்லாம் கழுவிட்டு இனி பச்சை மிளகாயும் கழுவிட்டு இனி வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி இனி நாங்கள் சூரியகாந்தி எண்ணெயை விட போகிறோம். பட்டை ஒன்று போட்டுருக்கு, 2 கிராம்பு, ஏலக்காய், கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா வெட்டி அதுவும் அதுக்குள்ளே போடுவோம். பச்சை மிளகா நல்லா இதில் 2 கல்லும் உள்ளியையும் போட்டுட்டு அதோட செத்த மிளகா எடுத்து வச்சுட்டு செத்த மிளகா போட்டுட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாங்க. வதங்கி வரட்டும். இறைச்சியை அதில் வடிவாக கழுவி எடுப்போம். 2-3 தண்ணியில் நாங்கள் இந்த இறைச்சியை கழுவி எடுப்போம். இப்படியே 2-3 தண்ணியில் தான் நாங்கள் வடிவாக கழுவி எடுத்துட்டு இறைச்சியை சேர்ந்து வெங்காயம் வதக்கி இதுக்குள்ளே போட தெரியாது. இனி நாங்கள் இறைச்சியை போடுவோம். கழுவின கோழி இறைச்சியை இதுக்குள்ளே உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு அதோட தூள், யாழ்ப்பாணம் மிளகாத்தூள் அப்படியே வடிவாக கிளறுவோம். தண்ணி வற்றினது பிறகு திரும்ப கோழியில் இருக்க தண்ணி கழுவின தண்ணி இருக்குன்னா அதை திரும்ப நாங்கள் தண்ணி விடுவோம். இது பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போடுறோம், மிளகுத்தூள் போடுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், நச்சீரகத்தூள், எல்லா தூள்களும் இப்போ போட்டாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோழியில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வறண்டு வந்ததுக்கு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்கவும் உங்களுக்கு காட்டணும். எப்படி கொதிச்சு வருதுன்னு தண்ணி விடையில அதே தண்ணியில் கொதிச்சு வருது. இனி கொஞ்சம் தக்காளி பழ சோஸ் நாங்கள் இதுக்குள்ளே போடப்போம். அப்படியே நல்லா வறண்டு வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு கோழியாக கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். நல்லா வற்றியெல்லாம் பாருங்க. இப்போ கோழி தண்ணி சரியாக வற்றிட்டு இனி நாங்கள் தண்ணி விட்டு நல்லா இன்னும் அதிகத்துக்கு தண்ணியில் போடும். ஒரு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இனி இந்த தண்ணி நல்லா வறண்டு வர தண்ணி வற்றி வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த சூட்டிலேயே வறண்டு வர இறக்குவோம். ரோல் மிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு. நாங்கள் ரோல் சுற்றப்புறம் மாச்சியிலேயா இருக்கும். அதை நாங்கள் சைனீஸ் கடையில் வாங்கி வச்சுக்கிறோம். ஸ்ப்ரிங் ரோல் ஹிஸ்ட்ரி 1 40 இருக்குது. இறைச்சி அவிச்சது, உருளைக்கிழங்கு அவிச்சது, உருளைக்கிழங்கு போட்டு இது வந்து அப்பா உணவகத்துக்கு செய்கிறோம். உருளைக்கிழங்குல கட்டியல் இல்லாமல் வடிவாக குழச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறைச்சியை போடுவோம்.
வெள்ளைக்கரை சாப்பிட்றபடியே தான் ஆனால் குறைவாக உரைப்பு போட்டுருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிற வெள்ளைக்கரைக்கு போடு. அதுங்களா எனக்கு இல்லையா, இது இங்கே இருக்கிற வெள்ளைக்கரை வாக்கள் வாங்கி சாப்பிடணும், அதால் சொல்லப்படுது. என்ன செய்கிறது, ஒரு காலம் உரைப்பு சாப்பிட்றது, இப்போ சாப்பிடல. அது சொல்லினா இன்னும் செய்யலாது. மெடிக்கல் மிராக்கள் பாருங்க. இப்போ நாங்கள் இறைச்சியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா இறைச்சியும் போடையில கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள லீக்ஸோ கரெக்டாக போட மாட்டோம். தனியாக இறைச்சியும் உருளைக்கிழங்கு தான் அப்படின்றத தான் இருக்கும். அப்போ வாங்கிட்டு போய் அவங்க வச்சிருந்து சாப்பிடுவாங்க. வெள்ளைக்காரர் கேட்பாங்க. நாங்கள் அது 3 நாள் பிரிச்சிக்க இருக்கும். பிரிச்சிக்கேண்டா 1 மாதம் வைக்கலாம். இதே மாதிரி தான் நாங்கள் இந்த இது செய்கிறது. என்ன சொன்னால் உருளைக்கிழங்கு லீக்ஸுகள் கரட் கோவா சில பேர் போடுவினோம். அது ஈரமாக இருக்கும். ஆனபடி அது பிரிச்சிக்க வைக்கலாது. செய்த உடனே சாப்பிடணும். இதை நீங்கள் செய்து போட்டு பிரிச்சிக்க வச்சும் சாப்பிட்லாம். உருட்டி நாங்கள் ரோலாக உருட்டி டீப்ரிச்சருக்குள்ளே போட்டுட்டு 1 மாதம் 1.5 மாதம் வைக்கலாம். என்னன்னு சொன்னால் அதை பொரிக்க முதல் நாங்கள் இந்த கறியெல்லாம் செய்து இதில் சுற்றி போட்டு வைப்போம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. நாங்கள் இதை செய்து போட்டு உடனே இவ்வளோ சுட்டு விற்க மாட்டோம். ஆனபடியே டீப்ரிச்சருக்க வச்சுட்டு எல்லா கடையிலும் அப்படி தான் செய்கிறது. ஆனால் சொல்லுவினா இது உடன் இதுண்டு அதெல்லாம் போய் பாருங்க. ரோல்மா ரெடி. இனி இதுவும் 800 குலைக்க செய்யுங்க. எவ்வளோ இறைச்சி இருக்கண்டும், எவ்வளோ உருளைக்கிழங்கு சின்னந்தான் கிடக்கு, இறைச்சி தான் இருக்குது. பாருங்க. எங்கள்கிட்ட வெள்ளைக்காரர்களும் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. ஆனபடியாக வேண்ட பதம் எங்களுக்கு தெரியும். உரைப்பின்ற கணக்கான பதம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். ரோலுக்கு குழச்சாச்சு பாருங்க. இறைச்சியும் உருளைக்கிழங்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் நினைப்பீங்க உரைப்பு இல்லையாண்டு, ஆனால் இது உரைப்பு தான். நான் சாப்பிட இல்லாது. ஆனால் பார்த்தா சிவப்பா இல்லையான்னு நினைப்பீங்க. கணக்கான தூள் போட்டு காய்ச்சிருக்கு. ரோல் மாவு எடுத்துருக்கு. தட்டில் வைக்க போகிறோம். கடையில் வச்சு நாங்கள் ரோல் செய்ய போகிறோம். அதை உங்களுக்கு இப்போ காட்டுறோம். ரோல் மாவும் வெட்டிட்டு ரோல் மாவு இதுதான். இந்த வெள்ளை பாருங்க சீலையாக இருக்குங்க. கொஞ்சத்தை எடுத்து இப்படின்னு சொல்லி இது ஒரு பேப்பர் போல் வரும். இப்படி வச்சுட்டு பலகையில் இதால் 1 கரண்டி மேசக்கரண்டி, அதில் 1 கரண்டி குவியை எடுத்தால் சரி. இப்படியே சுற்றி இப்படியே இந்த பாட்டுக்கு மடிச்சுட்டு இப்படியே கையை வச்சுட்டு அப்படியே நாங்கள் சுற்றி எடுப்போம். பாருங்க, இதுதான் ரோல். இப்போல் நான் எல்லாத்தையும் சுற்றி எடுக்க போகிறேன். பாருங்க, இன்னொருக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 கரண்டி இப்படி குவியை எடுத்தோம்னா காணும். இப்படியே பரவலை வச்சுட்டு இப்படி அமர்த்திட்டு இஞ்சால் ஒரு பக்கம் மடித்து இஞ்சால் ஒரு பக்கம் மடிச்சுட்டு நாங்கள் சுற்றுவோம். அமர்த்தி இறுக்கமாக சுற்ற வேணும். அப்போ தான் கலர் ஆகும். பாருங்க, இப்படி இறுக்கமாக இருக்க வேணும். எவ்வளோத்துக்கு இறுக்கமாக இருக்குதோ தளத்து போயிடும். அதுக்காக இறுக்கி சுற்றுறது நல்லது. நாங்கள் இறுக்கி சுற்றுவோம். பார்த்தீர்களா? இப்படியே நான் எல்லா ரோலையும் சுற்றி எடுக்க போகிறேன். என்னை சுற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி நான் சேவ் பண்ணி வைக்கிறேன்றதையும் காட்டுறேன். இப்போ ரோலுக்கு நாங்கள் ரசுக்கு தூளும் முட்டையும் அடிச்சிருக்கிறோம். இதில் குழச்சி உருட்டி வைக்க போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். முட்டையில் துவைச்சிட்டு இனி நாங்கள் ரசுக்கு தூளுக்கு போட போகிறோம். ரசுக்கு தூளில் போட்டுட்டு அப்படியே புலாத்தூளாக எடுக்கிறோம். சேர்ந்து நாங்கள் டீப்ரிட்ஜில் போடுவோம். அதையும் உங்களுக்கு காட்டுவேன். முட்டையில் துவைச்சி ரசுக்கு தூளில் போட்டு பிரட்டி நாங்கள் தட்டில் அடுக்கி இருக்கிறோம். இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் செய்து எடுப்போம். ஆடி பாடி வீரை செய்தால் அழைப்பிருக்காது, ஆணும் பொண்ணும் சேர்ந்திருந்தால் அழுப்பிருக்காது. ஸோ இது இந்த பழமொழியை நீங்களும் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் ரசுக்கு தூள் போட்டு வச்சுட்டோம். இனி இதை நாங்கள் டீப்ரிட்ஜருக்கு வைக்க போகிறோம்.
அதை இதுக்குள்ளே பேக் பண்ணி வைப்போம். இதே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு டீ ஃப்ரிட்ஜருக்கு வைப்போம். இதே போல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோங்க. நாங்கள் பேக் பண்ணிட்டோம். இதே கொண்டு நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் வைப்போம். இதே போல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ரொட்டி எல்லாம் முட்டி வச்சோங்க. இதுக்குள்ளே ஃப்ரிட்ஜருக்கு அப்படியே அடுக்கி வைப்போம். அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்கள் வைப்போம். டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சா எங்கள் அப்பா உணவகத்துக்கு ஓகே எடுத்து போய்தான்ட்டு. அதே போல் ரொட்டியும் பற்றி நாங்கள் வச்சுக்கிறோம் கொத்து ரொட்டி போடுறதுக்கு. பெரும்பாலும் சில சாமான்களை நாங்கள் செய்து வச்சுட்டு அன்றைக்கு தேவைக்கு எடுக்க வச்சு ரோலுக்கு எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுருக்கு. ஏற்கனவே டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்ச ரோலை நாங்கள் இப்போ எடுத்தாருங்க எண்ணெய்க்குள்ளே போடுறோம். இது அப்பா உணவகத்துக்கு நாங்கள் இப்படித்தான் செய்து வச்சுட்டு இதான்றோம். இப்படியே நாங்கள் எல்லா ரோலையும் பொரிக்க எடுக்க போகிறோம். அதையும் பொரிக்க எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். ரோலை திருப்பி விடுறோம் பாருங்கள். திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் பொரியிறது, ஒரு பக்கம் பொரிக்கிறது, மற்ற பக்கம் பொரியிறது திருப்பி விடுறோம். வைக்கிறதுக்கு நாங்கள் பேப்பர் இடித்து வச்சுக்கோம். இப்போ ரோலு பாருங்க பொரிபட்டுட்டு நாங்கள் இறக்குறோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வெள்ளை டிஷ்யூ பேப்பரில் நாங்கள் போட்டு எடுப்போம். இப்படியே எல்லா ரோலையும் நாங்கள் பொரிச்சு இறக்குவோம். இதே போல் நாங்கள் பொரித்து இறக்கி எடுப்போங்க. திரும்பவும் வேறொரு பேப்பரில் வச்சுருக்கேன்னு சொன்னால் இன்னும் எண்ணெயில் இருந்தால் வடித்து எடுக்கணும்னு சொல்லி ரோலை நாங்கள் வச்சுருக்குறோம். சரிங்க, எங்களுக்கு அப்பா உணவகத்துக்கு தேவையான ரோலை நாங்கள் இப்போ பொரித்து எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.